சாப்பிட்டீல்ல, என்ன சாப்பிட்ட? இம்ரன் பாய் பாய் பாரு இம்ரன் பாய் இம்ரன் பாரு இம்ரன். உன் மாப்பிள்ளை அடிக்கடி கோவப்படுறான். சோலோ எங்கப்பா? லைன்ல இல்லையா? மெகா என்ட்ரு ஆக போறாரு. அதான் சேடோ என்னாச்சு? அச்சுச்சோ, ஏன் சேடோ? ஹார்ட் வந்து பிரிஞ்ச மாதிரி இருக்கு. ஹார்ட்டை ஒட்ட வச்சு பாரு சேடோ. ஒயிட் சேடோ அந்த ரெட்டை வந்து ஒட்ட வை. இப்படிலாம் போடக்கூடாது. அழகாக ஒட்டி அழகாக இருக்கணும் ஹார்ட்னா. ஓகேவா? அதுக்கு ட்ரை பண்ணலாமே. அது கொஞ்சம் விட்டு போனாலும் பெவிக்கு போட்டு ஒட்டிடலாம். ஒட்டாதா? ஐயோ, அப்படிலாம் இல்லை. ஒட்டும். நம்ம நினச்சா எதை வேணால் ஒட்ட வைக்கலாம். பெவிக்கு போட்டு நல்லா இறுக்கமாக ஒட்டி வச்சிரு. அப்புறம் யாராலையுமே பிரிக்க முடியாது. மனசு தான். மனசு ஒத்து போச்சுன்னா யாராலையும் பிரிக்க முடியாது. எத்தனை பேர் என்ன சொன்னாலும் பிரிக்க முடியாது. குட் நைட் மெகா வந்தால் கேட்டேன்னு சொல்லவா? டேப்லெட் சாப்பிட்டுட்டு தூங்குறியா? ஓகே செல்லம். ஓகே. ஆமாம் சுஜி, ரெஸ்டடு. ஓகேவா? தீபக் பாய். தீபக் கோச்சிட்டு போயிட்டாரு சுஜி. நான் சொன்னேன்ல, இப்போ லவ் பண்ணுறேன்னு சொன்னது தப்பா? கோவப்படுறதுக்கு அர்த்தம் இருக்கணும்ல. சின்னதுக்கெலாம் கோவப்படக்கூடாது. ஒரு வாட்டி உடஞ்சிருச்சுன்னா அதை திரும்ப ஒட்ட வைக்க முடியாது. இல்லைப்பா, இதெல்லாம் வந்து பழைய மொழிப்பா. இப்போ எப்படி உடஞ்சாலும், நாளாக உடஞ்சாலும் அதை வந்து பெவிக்கிக்கு இதை போட்டு வேணாலும் ஒட்டிடலாம். ஓகேவா? மனசு ஒத்து போச்சுன்னா அது எப்போ வேணாலும் மனசு வந்து கொஞ்சம் இடம் கொடுக்கும். அதுக்கப்புறம் ஒத்து போச்சு அப்படின்னா அதை எந்த நாள்லையும் பிரிக்கவே முடியாது. கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். ஓகேவா? முதல்ல வந்து மனசு ஒத்துமையாக இருக்கணும். ரெண்டு பேரோட மனசு ஒத்து போகணும். ஓகேவா? அதுக்கப்புறம் அவங்கள மாற்றவே முடியாது. கண்டிப்பாக பெண்ணோட மனசு பெண்ணுக்கு தான் தெரியும். அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லவ் வந்து உண்மையாக வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க எத்தனை வருஷம் ஆனாலும் அது பிரியாது. இந்த மாதிரி நிலைமைக்கு வராது. மீண்டும் நல்லபடியாக உங்கள் பிளஸ்ஸிங் கரெக்டாக மம்மி பிளஸ் பண்ணிக்கிறேன். சிறப்பாக இருக்கும். கவலைப்படாத. இல்லைப்பா. ஓ, ஒயிட் ஷேடோ வந்து மெகாவான்னு கேட்குறியா? இல்லைப்பா, அத்தேன்னு அவர் கூப்பிட்றேன்னாரு. மெகா இப்படிலாம் வந்து பேசுவாரான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. மெகா கிடையாது, புதுசாக வந்திருக்காங்க. ஆனால் ஏற்கனவே வந்த யாரோ நம்ம பிள்ளைங்க தான். ஆனால் அது மெகாவா என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. மெகா வந்தால் ஏன் அப்படி வந்து பேசணும்? மெகா அப்படிலாம் பேசுகிற ஆள் கிடையாது. இது வேறொரு மருமகன். நான் உங்களை லவ் பண்ணுறேன் பேபி. உங்களை தான் லவ் பண்ணுறேன். என்னையவா? சரி, ஓகேவா, லவ் பண்ணலாம். லவ் தானே, பண்ணலாம். சோலோ குட் நைட். சரி, ஓகேப்பா. சுஜிதா அவங்களாம் சொன்னால் தான் தெரியும். ஐடி பேர் யார் என்னன்னு சொன்னால் தான் தெரியும். நான் எப்போ தான் உங்கள் லைவுக்கு வரேன். ஓகேப்பா. ஏன் தெரியுமா தங்கம், நிறைய பேர் அத்தைன்னு கூப்பிட்றாங்க. அதில் நிறைய மருமகன் வராங்க. எல்லாருமே என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அவங்களில் யாரோ ஒருத்தரா அப்படின்னு நினச்சேன். எப்படினாலும் நீயும் என் மருமகன் தானே. எல்லாரோடையும் நீயும் ஒரு மருமகன் தான். அதனால் ஒன்றும் இல்லை, இன்றைக்கி தான் வந்திருக்கீங்க. உங்கள் மனசில் உள்ளதை ஷேர் பண்ணுறீங்க. ஓகேவா? அதுக்கு ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. எப்பொழுதும் நல்லது நடக்கும். ஓகேவா? எப்பொழுதும் ஒட்ட வச்சிடலாம். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஒட்ட வச்சிடலாம். ஹார்ட்டு தானே, எப்போ வேணாலும் அது ஒட்டிக்கும். அந்த பாட்டு இருக்குல்ல, ஐயோ பத்திக்கிச்சு ஓ ஓ பெண்ணே அப்படிங்கிற மாதிரி, ஐயோ பெவிக்கால் ஒட்டிக்கிச்சு ஓ பெண்ணேன்னு நீ பாட்டு பாட போகிற பாரு. ஓகேவா? சரி, ஜாலியாயிரு ஒயிட் சைடோ, ஹாப்பியாயிரு. ஓகேவா? கண்டிப்பாக வந்து உன்னுடைய லவ் வந்து சக்ஸஸ் ஆகும். சூப்பர், கவலைப்பட வேணாம். கல்யாணம் பண்ணிக்கிறியா? சரி, ஓகேவா, பண்ணலாம். எப்போ பண்ணிக்கலாம்? ஃப்ரீயாக விடுமாமே. ஓகே. தீபக் மாப்பி இன்னும் போகல, இங்கே தான் இருக்காரு மாப்பி. ஃப்ரீயாக விடுமாமே. யாரை சொல்கிற இம்ரான்? நம்ம ஷேடோ பையா? ஷேடோ பாவம், ரொம்ப மனசு ஏதோ இதாகிருக்காரு. நம்மள்கிட்ட புதுசாக வந்து அவரோட மன குழப்பத்தை சொல்லிட்டு இருக்காங்க. அது சரி பண்ண வேண்டியது நம்மளோட கடமை இல்லையா? கேட்கர்ல் என்னாச்சு? வாங்க. கிரேட் இந்தியன் வணக்கம். வாங்க. சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? என்ன எப்போ பார்த்தாலும் வந்துட்டு சாப்பிட்டதை சொல்ல மாட்டேங்கிறீங்க? செரீஃப் என்ன சாப்பிட்டீங்க? ஏன் வந்து சொல்லவே மாட்டேங்கிறீங்க என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு?